இளநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடங்கும் என்று மருத்துவ கலந்தாய்வு குழு அறிவித்துள்ளது. மொத்தம் 3 கட்டங்களாக கலந்தாய்வு நடைபெறும் என்றும், மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கும் என்றும் மருத்துவ கலந்தாய்வு குழு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்ட கலந்தாய்வு 14ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், 2ஆம் கட்ட கலந்தாய்வு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய அளவிலான இடங்களுக்கான கலந்தாய்வு அக்டோபர் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், மாநில ஒதுக்கீட்டுக்கான கடைசி கட்ட கலந்தாய்வு அக்டோபர் 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் மருத்துவ கலந்தாய்வு குழு அறிவித்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுவாமிமலை சுவாமிநாத கோவிலில் உள்ள புஷ்கரணி குளத்தில் நீரின்றி நிலை தெப்பமாக திருவிழா நடத்தியதால் விடிய அரசு மீது பக்தர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். சுவாமிமலை சுவாமிநாத கோவிலில் ஆடி மாத கார்த்திகையொட்டி தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடக்கும். ஆனால் இந்த ஆண்டு நீரின்றி முற்றிலும் வறண்டு போன கோவில் தெப்பக்குளத்தில் தங்கமயில் வாகனத்தில் பாலசுப்ரமணிய சுவாமி நிலை தெப்பத்தில் எழுந்தருளினார். எதற்கெடுத்தாலும் வாய்க்கிழிய பேசும் விடியா திமுகவின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் முன்னேற்பாடாக குளத்தில் நீரை நிரப்புவதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டாமா என பக்தர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னையில் உள்ள ஜாஃபர்கான்பேட்டையில் கால்வாயில் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததால் விபத்துகள் நடப்பதற்கு முன் விடியா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள ஜாஃபர்கான்பேட்டை கால்வாய் 800 மீட்டர் தூரத்திற்கு செல்கிறது. இந்த கால்வாய் ஓரத்தில் இருந்த ஆக்கிரமிப்பு குடிசைகளை அகற்றி இருபுறமும் தடுப்பு சுவர் கட்டப்பட்டது. இந்த நிலையில் அப்பாதுரை தெரு அருகே உள்ள தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததால் விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தொற்று நோய்கள் பரவுவதற்கு முன் கால்வாயை சீரமைக்க விடியா மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்க இருக்க சிக்கன் குனியால இருந்து எல்லாமே கொசு அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்க காவத்தண்ணி மட்டும் தான் போய் நிறுந்தது. ஆனா இப்ப இந்த கவர்மெண்ட் வந்தது, திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த லைனை மாத்தி கொடுத்தாங்க. அந்த ராகவன் காலனி தண்ணியில இருந்து எல்லாமே இதுல காலையில வரதுனால நாங்க அதிகமான பாதிப்புல இருக்கோம். காவா பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போக முடியல, பயமா இருக்கு. ஓடி வருதுங்க. ஸ்கூல் காலையில ஈவினிங் மதியம் கூட்டிட்டு போகணும்னா கூட்டிட்டு போக முடியல. பசங்க இந்த சைடு வரதாலும் பயமா இருக்கு, அந்த சைடு வந்தாலும் பயமா இருக்கு. அதை ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பாட்டில்லாம் அப்படியே போட்டுடுறாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி 2 பேர் தவறி விழுந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நடந்து வரும்போது தவறி விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு காலில் ஸ்க்ராச்சர் ஆயிடுச்சு. கொசு பொழுதுக்கே வேலைக்கு போயிட்டு நைட்டில் நிம்மதியாக தூங்க